அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் கபிலன் பேசுகிறேங்க. நம்ம நாட்டில் ஆளுங்கட்சி எந்த திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்தாலும் அதை கண்மூடித்தனமாக எதிர்த்து அதை விமர்சனம் செய்யக்கூடிய வேலைகளை எல்லா எதிர்கட்சிகளும் பாரபட்சமின்றி செய்கிறாங்க. அது நம்ம நாட்டில் தாங்க நடக்குது. அது மத்தியிலையும் சரி, மாநிலத்திலையும் சரி. இப்போ எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க திமுக காரங்க மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்னா மாநில அரசு எந்த திட்டங்களை அறிவித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்தாலும் அதை கண்மூடித்தனமாக எதிர்த்து விமர்சனம் பண்ணக்கூடிய வேலையை இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கடந்த 10 வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு மோடி அரசாங்கம் எந்த நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதனுடைய நல்ல விடயங்களை, அதனுடைய பயன்களை பார்க்காம பிஜேபி கொண்டு வந்துருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக கூட்டு சேர்ந்து கொண்டு எதிர்க்கக்கூடிய வேலைகளை கடந்த 10 வருடங்களாக பண்ணாங்க. அதையும் தாண்டி திரு மோடி அவர்கள் கொண்டு வந்த நல்ல பல திட்டங்களால பல்வேறு எதிர்ப்புகளுக்கு பிறகு பல்வேறு அரசியல் கூட்டணிகளுக்கு பிறகு மீண்டும் 3வது முறையாக ஆட்சியை பிடித்து பிரதமராக பதவி ஏற்றிருக்கிறார். இந்த சூழல்ல நேற்றைக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு விடயம் நடந்து முடிந்திருக்கிறங்க. அந்த விடயத்தை பத்தி தான் நாம இந்த காணொலியில பேச போறோம். நான் ஏற்கனவே ஒரு சின்ன குறிப்பு கொடுத்திருந்தேன். தமிழ்நாட்டு பிஜேபி காரங்க திமுக காரங்க மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. அது என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில பார்ப்போம். நேற்றைய தினம் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு சந்துரு அவர்கள் ஒரு அறிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களிடத்துல கொடுக்குறாங்க. அந்த நிகழ்வுல நம்முடைய தமிழக அரசின் முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய சிவதாஸ் மீனா அவர்களும், தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும், கல்வித்துறையுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய திரு குமர குருபரன் அவர்களும் உடன் இருந்தார்கள். இப்ப இந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்கு, இது எதற்கான அறிக்கை என்பதுதான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நீதிபதி சந்துரு அவர்களை பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். மிக நேர்மையான நல்ல பல தீர்ப்புகளை சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சமயத்தில் அவர் பல்வேறு நல்ல பல தீர்ப்புகளை அளித்தவர், ஒரு நல்ல மனிதர். இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் 2021 திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த பிறகு அடுத்தடுத்த வருடங்களில் பல திட்டங்களை அறிவித்து அவர்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி பல குழுக்களையும் அவர்கள் அமைத்தார்கள். அந்த குழுவானது தமிழக அரசாங்கத்திற்கு அறிவுரை சொல்லக்கூடியது அல்லது பரிந்துரைகளை வழங்கக்கூடிய ஒரு குழுவாக இருந்தது. அந்த வகையில் பள்ளி கல்வித்துறையில், குறிப்பாக கல்லூரி பள்ளிகளில் பள்ளி மாணாக்கர்களிடையே இருக்கக்கூடிய அந்த சாதிய இன உணர்வுகளால் ஏற்படக்கூடிய வன்முறைகளை எவ்வாறு தடுப்பது, எவ்வாறு குறைப்பது, எப்படி மாணாக்கர்களிடையே இருக்கிற அந்த சாதி வேற்றுமையை போக்குவதுங்கிற ஒரு செயல்பாட்டு திட்டத்தை நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்திர அவர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு வேலையை கொடுத்தாங்க. இப்ப நேற்றைய தினம் அந்த நீதியரசர் தன்னுடைய அறிக்கையை முழுமையாக ஒப்படைச்சிருக்காரு. அப்ப அந்த அறிக்கையில பல பரிந்துரைகளை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நீதியரசர் சந்துரு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்ப இந்த விடயத்துல தான் இதை கண்மூடித்தனமாக எதிர்த்து குறை சொல்லக்கூடிய வேலையை தமிழ்நாடு பிஜேபியில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் சொல்றாங்க. அவர்கள் இன்னைக்கு ஒரு செய்தியாளர் நேர்காணல் கொடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்க முடிந்தது. அதனால இவருடைய நீதிபதி சந்துரு அவர்களுடைய பரிந்துரைகள் என்ன சொல்லியிருக்காருங்கிறத நான் உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். அது எது நமக்கு வேணும், எது வேண்டாம், எது நமக்கு தேவையான ஒரு விடயம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணாக்கர்களிடையே இருக்கிற அந்த சாதிய உணர்வை போக்குவதற்கான இந்த பரிந்துரை தான். அதுல முதல் பரிந்துரையாக நீதியரசர் சந்துரு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாதியின் பெயராக இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை மாற்றுவது, குறிப்பாக கள்ளர் மீட்பு, ஆதி திராவிடர் நலத்துறை, பழங்குடியினர் நலத்துறை,
பிற்பட்டோர் நலத்துறை அப்படிங்கிறதுல சில வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு அரசு கல்வி நிலையங்களே இருக்கு, ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப சாதியின் பெயரால செயல்படக்கூடிய கல்வி நிறுவனங்களை அதை தூக்கிட்டு வெறுமனே அரசு பள்ளி, அரசு கல்லூரி அப்படிங்கிற. அப்போ திரு நீதியரசர் சந்துரு அவர்களுடைய முதல் பரிந்துரையாக சாதியின் பெயரில் செயல்படக்கூடிய கல்வி நிறுவனங்களை மாற்றி அரசு கல்லூரி, அரசு பள்ளி என்ற ஒரே பெயரில் செயல்பட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த கல்வி நிறுவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே அமைப்பு, ஒரே அமைப்பின் கீழ் இந்த கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் செயல்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும். அந்த முன்னெடுப்பை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்ற முதல் பரிந்துரையாக சொல்லியிருக்கிறார். அப்ப அது மட்டுமல்ல, அதற்கு அடுத்தபடியாக அந்த கல்வி நிறுவனங்கள்ல நியமிக்கக்கூடிய இப்போ ஆசிரியர்கள், அதாவது தலைமை ஆசிரியர் அல்ல வேற பாடப்பிரிவு ஆசிரியர்கள், அதே மாதிரி முதன்மை கல்வி அலுவலர், வட்டார மாவட்ட கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர், தலைமை ஆசிரியர் என அந்த நியமிக்கப்பட வேண்டிய ஆசிரியர்கள் அந்த குறிப்பிட்ட பள்ளி வளாகம் அல்லது கல்லூரி வளாக பகுதியில் உள்ள மக்களின் குறிப்பிட்ட ஆதிக்க சமூகத்தை அல்லது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சாதிய சார்ந்த நபர்களை அங்க அதாவது நியமனம் பண்ணக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட சமூகம் அங்கு ஆதிக்க சாதியாக இருக்கும். அப்ப அந்த சாதிய நபரை, அந்த சாதியை சார்ந்த நபரை ஒரு ஆசிரியராகவோ, தலைமை ஆசிரியராகவோ அல்லது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராகவோ, வட்டார கல்வி அலுவலராக நியமிக்க கூடாது என்ற ஒரு பரிந்துரையை பண்ணியிருக்கிறாங்க. இதையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகி இருக்கக்கூடிய ஹச் ராஜா அவர்கள் எதிர்க்கிறார். அது எப்படிங்க, அது எப்படிங்க தடுக்க முடியும், பண்ண முடியும்னா, இது ரொம்ப 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 முக்கியமான வரவேற்கக்கூடிய ஒரு பரிந்துரையாக நான் பார்க்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் நான் சில குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஆசிரியர்கள், அரசு பணியில் இருக்க ஆசிரியர்களுக்கு சாதி ரீதியான நெருக்கடி கடந்த காலங்களில் ஏற்பட்டுறது என்னுடைய நண்பர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். தஞ்சை மாவட்டங்களில் பல ஊர்களில் இது நடந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட சமூகம் பெரும்பான்மையாக அந்த அரசு பள்ளி இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியர் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறார். உதவி தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. தலைமை ஆசிரியர் இருந்த நபர் அவர் பணி மாறுதல் பெற்று வேற ஒரு பள்ளிக்கு போயிட்டாரு. அதற்கு அடுத்தபடியாக சீனியாரிட்டி படி பதிவு மூப்பின் அடிப்படையில் அடுத்த நபருக்கு தான் அந்த பதவி வர வேண்டும். ஆனால் அது அவருக்கு போகாம அவருக்கு கீழே உள்ள சக ஆசிரியர்களை அங்க இருக்கிற அந்த மாணவர் பெற்றோர் மாணவர் கழகம், அங்க இருக்கிற மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து அதை தடுத்து சாதி ரீதியான புறக்கணிப்பு நடைபெற்றதாக என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால இந்த பரிந்துரை என்பது மிக மிக முக்கியமான ஒரு பரிந்துரையாக நான் பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, அவர் மேலும் என்ன சொல்றாரு, உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களை, தலைமை ஆசிரியர்களை அவ்வப்போது மாற்றம் செய்யப்பட வேண்டும். ஒரே இடத்துல ஒரே ஆசிரியர் பல வருடங்கள் பணிபுரியக்கூடாது. முக்கியமான பரிந்துரைங்க இது. ஏன்னா ஒரு தலைமை ஆசிரியரோ அல்லது வேற ஒரு பாட ஆசிரியரோ ஒரே பள்ளியில பல வருடங்களாக பணிபுரிந்தால் அவர் தனக்கென்ற ஒரு செல்வாக்கை அங்கே ஏற்படுத்திக் கொள்வார். அந்த செல்வாக்கானது சமூக நீதிக்கு எதிராக, குறிப்பிட்ட மாணவர்களுக்கு எதிராக தவறான வழியில அவர் செயல்படுவதற்கு வழிவகுக்கும் என்பதுதான் மிக முக்கியமான இந்த பரிந்துரை. அப்ப இது மட்டும் இல்ல, இதற்கு அடுத்தபடியான ஒரு பரிந்துரை வச்சிருக்காரு. எல்லா பரிந்துரையுமே வரவேற்று நாமல் பாராட்டப்படக்கூடிய ஒரே ஒரு பரிந்துரை இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். அது என்னுடைய பார்வையில் நான் சொல்றேன். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய உறவுகள், நண்பர்கள், நீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்டாக பதிவிடுங்கள். இது என்னன்னா, மக்களுடைய கருத்துக்களாக இது அரசாங்கத்துக்கு போகணும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கவனத்திற்கு போகணும். கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய கவனத்துக்கு போகணும். என்ன சொல்றாங்க, அரசு பள்ளி அல்லது கல்லூரிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இருப்பாங்க. இப்ப ஆசிரியர் அல்லாத அவர்களும் அரசு ஊழியர்கள் தான். ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கான ஒரு நடத்தை விதிமுறைகளை அமுல்படுத்தவும், அதுவும் சட்ட ரீதியாக அமுல்படுத்த வேண்டும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க.
ஒரு ஒழுக்கம், ஒரு டிசிப்ளின்ஸ் முதல்ல வாத்தியாருக்கும் அங்க இருக்கிற ஸ்டாஃபுங்களுக்கு முதல்ல இருக்கணும். அவர்கள்தான் தங்களுக்கு கீழே பயிலக்கூடிய மாணவர்களையே கண்டிக்க முடியும் நீங்க. அதனால அந்த டிசிப்ளின் ஓரியன்டட் நன்னடத்தை விதிகளை வகுக்கப்பட்டு அது தமிழ்நாடு அரசிதழ்ல சட்டமாக வெளியிடப்பட்டு அரசு ஆணையாக உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு பரிந்துரையை வைக்கிறாரு. ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு பரிந்துரை. அப்ப நன்னடத்தை விதிகள் ரொம்ப முக்கியம். நன்னடத்தை விதிகளை சட்டப்பூர்வமாக நீங்க அதை அமலுக்கு கொண்டு வரணும். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு பாடம் இருக்கு, அந்த பாடத்துல அந்த சாதிய வேற்றுப்பாடு இல்லாம சமத்துவம் கருதி சாதிய பாகுபாடு இல்லாமல் அது சாதி ரீதியான எண்ணங்களை உணர்வுகளை தோற்றுவிக்காமல் ஒரு பாட தலைப்பை ஏற்படுத்துவதற்கு உருவாக்குவதற்கு வெறுமனே கல்வியாளர்கள் மட்டுமல்லாம ஒரு சமூக நீதி கண்காணிப்பு குழு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு குழு சமூக நீதியில் இருக்கிற சில நபர்களை சமூக நீதியில் பாதுகாப்பு உணர்வோடு சமூக நீதி கடைபிடிக்கக்கூடிய சில நபர்களை எல்லாம் சேர்த்து ஒரு சமூக நீதி குழுவை உருவாக்க வேண்டும் என்று ஒரு பரிந்துரை வச்சிருக்காரு. இதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய, ஆதரிக்கப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிந்துரை. ஏன் அப்படின்னா, வெறும் கல்வியாளர்களுடைய நோக்கத்தோடு அது செயல்பட்டா சில இடத்துல அவர்களை அறியாமல் ஒரு சாதிய பாகுபாடை உண்டு பண்ணக்கூடிய பாட தலைப்புகள் புத்தகங்களை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கல்வியாளர்களோட சேர்த்து இந்த சமூக நீதி குழு, அதான் இதுக்கு பேரு சமூக நீதி கண்காணிப்பு குழு என்று வைத்திருக்கிறார். சமூக நீதி கண்காணிப்பு குழு, ஆசிரியர், அது மாதிரி சமூக நீதி குழு இவெல்லாம் சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்க வேண்டும். இது ரொம்ப அருமையானது. அடுத்ததாக என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு அரசு பள்ளி அல்லது கல்லூரிகளில் ஆசிரியர்களை நியமிக்கும் போது அது ஒரு தேர்வு வச்சு ஆசிரியர் தேர்வு வாரியம், அது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ஃபார் ஸ்கூலுக்கு இருக்கு, அதே மாதிரி காலேஜுக்கு இருக்கு, காலேஜ் டிஆர்பி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்படும் ஆசிரியர்கள் வெறுமனே மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு பண்ணாமல் அந்த சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுடைய அந்த சமூக பணி, சமூக பிரச்சனையில அவர்களுடைய பங்கு எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமத்துவ ரீதியான சாதிய பாகுபாடு இல்லாத சமூக நீதியில அவர்களுடைய பங்கு என்ன என்று கணக்கிட்டு அதுக்கு ஒரு மதிப்பெண் பெற்று அதையும் அந்த நியமனத்துல கணக்கிட்டு கொள்ள வேண்டும் என்று ஒரு பரிந்துரையை வைக்கிறாரு. இதுவுமே வரவேற்கக்கூடிய ஒன்று. ஆனால் எப்படி இதை கணக்கிட போறாங்கன்னு தெரியல. ஏதாவது ஒரு சாதி பிரச்சனையை இவர் சமரசம் பண்ணி வச்சிருக்கணுமா, சாதி பிரச்சனையை வராமல் இவர் தடுத்து இருக்கணுமா, அதற்கு என்ன மாதிரியான மதிப்பெண்ணு, அதனுடைய அளவுகோல் என்ன மாதிரி அளவீடு செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுவும் ஒரு நல்ல பரிந்துரையாக நான் பார்க்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக ஆசிரியர்கள், அதாவது வருகை பதிவேடு என்று சொல்லக்கூடிய அந்த அட்டெண்டன்ஸ்ல எந்த இடத்திலும் மாணவர்களுடைய சாதியின் பெயரை குறிப்பிடவே கூடாது. இது இப்பவும் நடைமுறையில் இருக்கு. அதையும் தாண்டி சில இடத்துல சில ஆசிரியர்களுடைய வன்மம் அந்த அட்டெண்டன்ஸ்ல இருக்கு. சமீபத்தில் நம்ம கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் ஒரு ஆய்வுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தாங்க. அப்போ ஒரு ஆசிரியர் அட்டெண்டன்ஸ்ல சாதியின் பெயரை எல்லா மாணவர்களுக்கு டெய்லி அதுல எழுதியிருந்ததை அவருக்கு நேர்மையா கேட்டாரு, எப்படிங்க நீங்க சாதியை அட்டெண்டன்ஸ்ல எழுதலாம் என்று சொன்னார். அப்போ சாதியின் பெயரை எந்த காரணத்தை கொண்டும் வருகை பதிவேடு தினந்தோறும் மாணவர்கள் யார் யாரு வந்திருக்கிறாங்க, எவ்வளவு பேர் பிரசன்ட் ஆப்சென்ட்னு தெரியுது, என்ன இதுக்கு நீங்க சாதி அதுல போய் எழுதணும், தேவையே கிடையாதுங்க, எந்த பயனும் இல்லை. அதனால வருகை பதிவேட்டில் மாணவர்களின் சாதியின் பெயரை குறிப்பிடக்கூடாது. இது ஒண்ணு. இரண்டாவது, எந்த காரணத்திற்காகவும் மாணவர்களின் சாதியின் பெயரை சொல்லியோ அல்லது சாதிய குறிப்பிடக்கூடிய வேறு வகையான செய்கையிலேயோ அல்லது வேறு வகையான நிறக்குறியீடோ அல்லது வேறு வகையான சாதிய அந்த பாகுபாடை ஏற்படுத்தக்கூடிய வழியிலேயோ எந்த ரீதியிலும் மாணவருடைய சாதியை அடையாளப்படுத்தி நீங்க அவர்களை அழைக்கையோ அவர்களை நீங்க வேறுபடுத்தி காட்டவோ கூடவே கூடாது. மிகப்பெரிய ஒரு இது. இந்த பரிந்துரையும் நம்ம நிச்சயமாக வரவேற்று நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேணும். நிச்சயமாக அரசாங்கம் இதை செய்யணும். எந்த இடத்திலும் பள்ளி கல்லூரி வளாகங்கள்ல பொதுவெளியில
தினசரி வருகை பதிவேடுல அல்லது வேற எந்த விதமான இடத்திலையும் சாதியை அடையாளப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி பள்ளி கல்வி நிலையங்களுக்கு படிக்க வரக்கூடிய மாணவர்கள் அவர்கள் வந்து இந்த சாதியை அடையாளப்படுத்தக்கூடிய இதுல ஒரு கருத்து, இதுதான் பிஜேபி காரங்க, தமிழ்நாடு பிஜேபி காரங்க இதை எதிர்த்தாங்க. இதுலயும் ஒரு சின்ன முரண்பாடு எனக்கும் உள்ளது. அதை கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. அவர்கள் வெறுமனே என்ன பண்ணியிருக்காங்க, கலர் கயிறு, மாணவர்கள் தங்களுடைய சாதியை அடையாளப்படுத்தக்கூடிய அல்லது எந்த விதமான ஒரு வண்ண கயிறுகள் கையில கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம வரவேற்போம். ஏன்னா ஆனால் அதையும் தாண்டி சில பேர் சில வேண்டுதல் என்று சொல்லுவார்கள், குலதெய்வம் வழிபாடும்பாங்க, குலதெய்வத்துக்காக மந்திரிச்சு கட்டியிருக்கோன்னு சொல்லுவாங்க. அதை நீங்க எப்படி தடுக்க போறீங்க? அவர்களுடைய அந்த மத நம்பிக்கையை அல்லது அவர்களுடைய அந்த மத உணர்வை நீங்க எப்படி, அவர் நம்பிக்கை எனக்கு என்னுடைய தெய்வ கயிறு, குலதெய்வ கயிறு, நான் பாதுகாப்பா உணர்வேன், நான் நல்லா படிப்பேன் அல்லது வேண்டிக்கிட்டு கட்டிருக்கோம் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அதை எப்படி தடுக்க போறார்கள் என்று எனக்கு தெரியல. அது கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக பள்ளி கல்லூரிகளில் இந்த சாதியை அடையாளப்படுத்த, இன்னைக்கு ஏன்னா ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு குறியீடு, நிறக்குறியீடு மாதிரி வந்துருச்சு. ஒவ்வொரு சாதிக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு நிறக்குறியீடு மாதிரி வந்துருச்சு. அதனால அந்தந்த கலர்கள், ஒரு சில பேர் எல்லா கயிறையுமே கட்டியிருக்கிறாங்க, நம்ம பார்த்துருக்கோம். கேட்டால் ஸ்டைலு அழகுங்கிறாங்க, எல்லா கயிறையுமே கட்டியிருக்கிறாங்க. அதனால கயிறு கட்டியிருக்கவன் எல்லாரும் சாதி வெறியனும் இல்லை, கயிறு கட்டாமல் வர்றவன் எல்லாரும் நல்லவனும் இல்லை. என்னம்மா நம்ம அதை பார்த்துக்கணும். புரியுதுங்களா இல்லையா? இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சாதியை நீங்கள் ஒழிக்கிறதுங்கிறது, சாதியை ஒழிக்க முடியாத ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்கு. ஆனால் சாதினா என்ன, அதை எவ்வாறு கையாள வேண்டும், நம்ம எல்லாரும் எவ்வாறு சமத்துவமாக இருக்கிறோம், ஏன் இந்த சாதிய பிரிவுகள் வந்ததை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தணுமே ஒழிய சாதியை ஒழிக்க முடியுங்கிற அந்த நோக்கத்தில், அதாவது சமத்துவம் அப்படின்னு சொன்னாலே, நீங்கள் சமத்துவம்னா என்ன, ரெண்டு சமமின்மையான ரெண்டு இதை வந்து நீங்கள் ஒன்றா பண்ணணுங்கிறதான சமத்துவங்கிற மாதிரி இருக்கு. அதனால சாதியை பற்றியான புரிதலை ஏற்படுத்தணும், சகிப்புத்தன்மையை ஏற்படுத்தணும், விட்டு கொடுக்கிற மனப்பான்மையை நம்ம ஏற்படுத்தணும். அதுதான் பிரச்சனையே. இங்க ஒருத்தனை அடிச்சுட்டா கூட பொறுத்து போங்கன்னு விட்டு கொடுக்கிற அந்த சகிப்புத்தன்மையை நாம மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமே ஒழிய, இது ஒரு வரவேற்கத்தக்கத ஒரு பரிந்துரை தான். அதாவது மாணவர்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய, கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களோட கையில் வண்ண கயிறுகளை கட்டி வரக்கூடாது. அதே நேரத்தில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நெற்றியில திலகம் இடக்கூடாதுங்கிறாங்க. இப்போ இங்கே தான் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, நெற்றியில திலகம் சில பேர் சாமி மட்டும் நார்மலாக வெள்ளை கலரான ஒரு விபூதி வச்சுட்டு வருவாங்க, குங்குமம் வச்சுட்டு வருவாங்க. அது அவங்களோட நம்பிக்கை. இதை எப்படி தடுக்க போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு இதுல சில பேர் செந்தூரம் வச்சுட்டு வருவாங்க, சில பேர் சந்தனம் வைப்பாங்க. இதுல என்ன சாதி இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க கயிறுல ஏதோ சாதி அடையாளம் சொல்றீங்க, அது ஒரு வேற்றுமை வருதுங்கிறீங்க, ரைட், ஓகே, அதை கூட நம்ம பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் நெற்றியில நீங்கள் திலகம் இடக்கூடாது, எந்த திலகமும் இடக்கூடாதுன்னு போட்டிருக்கிறாங்க. இதுல நீங்க வெள்ளை நேரத்துல இறை வழிபாடை முன்னிட்டு ஒரு இந்து பையன் பூசிட்டு வர்றேன் அப்படின்னா அதை எப்படி நீங்க தடுக்க போறீங்க? அப்போ இது வந்து சாதிய பாகுபாடு காரணம் காட்டி ஒரு மதம் சார்ந்த விஷயத்தை நீங்க வந்து பண்ணக்கூடாதுங்கிறீங்க. அப்போ இஸ்லாமியர்களுக்கு சம்பந்தம் தொடர்பான புர்காவோ அல்லது அவர்கள் தொடர்பான சில விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? அல்லது கிறிஸ்தவர்கள் வந்து அவர்கள் தொடர்பான ஆடைகளையே அல்லது அவர்கள் தொடர்பான சிலுவை போன்ற அந்த கழுத்தில் அணியக்கூடிய செயினோ இதுவோ அதுவும் போடக்கூடாதுன்னு சொல்றாங்களாங்கிறத அது தெளிவுபடுத்தல. எனவே இந்த பரிந்துரையில அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அதாவது வண்ண திலகமா அல்லது வெள்ளை நிறத்துல நார்மலா விபூதி என்று நம்ம 90 சொல்றோம் இல்லையா, அதை வச்சுட்டு வரலாமாங்கிறது தெளிவுபடுத்தல. இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இதுதான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திரு ஹெச் ராஜா அவர்கள் மேற்கோள் காட்டி பேசுறாரு. ஒருத்தருக்கு சந்தனம் பிடிக்கும், ஒருத்தருக்கு செந்தூரம் பிடிக்கும், ஒருத்தருக்கு குங்குமம் பிடிக்கும், நான் விபூதி வைப்பேன். அப்போ இதை வந்து நம்ம தடுக்கிறதுங்கிறது நம்ம ஒரு பரிசீலனை பண்ணணும். இது எவ்வாறு நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கொண்டு வர வேண்டும் என்பதை நீங்க வந்து இந்த ஆய்வுக்குழு அல்லது தமிழக பள்ளி கல்வித்துறை, தமிழ்நாடு அரசாங்கம் பரிந்துரை செய்து இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அவருக்கு ரெண்டு பிரச்சனையை அவங்க எதுக்குறாங்க. ஒன்று வந்து பெரும்பான்மையா இருக்கிற சமூகத்தின் அதே சாதியை சார்ந்த தலைமை ஆசிரியரே நியமிக்கக்கூடாதுன்னு, ஒரு தலைமை ஆசிரியரை நியமிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த எஜுகேஷனல் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர், வட்டார மாவட்ட கல்வி அலுவலர்களை நியமிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது எந்த வகையில் அது வரவேற்கத்தக்கது. நான் ஏற்கனவே சொன்னேன், அதில் வந்து ஜாதிய பிரச்சனை வருது. ஏன்னா ஒரு சிஇஓ அல்லது ஒரு டிஇஓவா இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அந்த பிரச்சனைக்குரிய ஆஃபீஸர் வந்து வேற ஜாதியாக இருந்தால் அவர் வந்து நேர் எதிராக செயல்படக்கூடிய, சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் நடந்திருக்கு. நான் ஏற்கனவே ஒரு பையன் அந்த மாதிரி சொன்னார் இல்லையா, அவரு நீதிமன்றத்திற்கு போய்
இதை எதிர்த்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணி வாங்கிட்டு வந்து வேற இடத்திற்கு பணி மாறுதல் பெற்று அவர் இன்னைக்கு போய் பணிபுரிகிறாரு. அந்த ஊர்ல வேலையை செய்ய முடியலங்க, அவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால ராஜா அவர்கள் சொல்ற மாதிரி ஏற்கனவே அந்த இதை நம்ம எதிர்க்கிறோம். நிச்சயமாக நான் என்னுடைய பார்த்தல அது திரு நீதிபதி சந்துரு அவர்களுடைய அந்த பரிந்துரையை நான் வரவேற்கிறேன். பெரும்பான்மையா இருக்கிற சாதியை சார்ந்த தலைமை ஆசிரியரையோ கல்வி அலுவலர்களோ அங்கே நியமிக்க கூடாது என்பதை நம்ம வரவேற்கிறோம். அதை தான் நீதியரசர் சந்துரு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த வண்ணக்கயிறு, இந்த திலகம் என்பதுல அது கொஞ்சம் தெளிவான ஒரு அறிக்கையை அல்லது விளக்கத்தையே இந்த பரிந்துரையில கொடுத்திருக்கலாம் என்பது என்னுடைய ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன். அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக விஷயம் என்னன்னா, நான் அதை ரொம்ப வரவேற்கிறேன். அந்த மாதிரியான சில விடயங்கள், சில பரிந்துரைகள் இதுல நீதியரசர் சந்துரு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மாணவர் சங்க தேர்தலுங்க, பள்ளி கல்லூரியில் மாணவர் சங்கத்தை ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்கிறார். இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. நான் படிக்கும்போது ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு நடுநிலை பள்ளியில அப்ப இருந்தது, எனக்கு நல்லா நினைவு இருக்கிறது. அந்த மாணவர் சங்கம் அப்போ அந்த தலைமை ஆசிரியர் பண்ணியிருந்தாரு. அது சங்க தேர்தலா அவர் என்ன பண்ணுவார்னா, எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டு அதுல நீங்க முதலமைச்சர், நீங்க கல்வி அமைச்சர், நீங்க விளையாட்டுத்துறை அமைச்சர், நீங்க விவசாயத்துறை அமைச்சர்னு சொல்லி ஒரு 10 பேரை அப்படியே செலக்ட் பண்ணுவாங்க. ஒருத்தர் சொல்லி ஓட்டு போட சொல்லி அப்படியே செலக்ட் பண்ணுவாங்க. கையை தூக்கி ஆதரவு தெரிவிக்க சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா சீட்ல எழுதி போட்டு குலுக்கி எடுப்பாங்க. அப்போ கல்வி அமைச்சர் இந்த மாதிரிலாம், இந்த கல்வி அமைச்சர் அப்படிலாம் அவர் என்ன செய்வார் அப்படின்னாக்கா, இந்த மதியானம் லஞ்ச் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 to 2 இருக்கும். அந்த லஞ்ச் பீரியடில் ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாரும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படிக்க சொல்லுவாங்க. அந்த தேர்வு நெருங்குற டைமாக இருக்கட்டும், அவங்கள படிக்க சொல்லி, அந்த டைம்ல யாராவது பேசுறாங்க விளையாண்டுட்டு இருக்காங்கன்னா ஒரு பேர் எழுத சொல்லி வாத்தியார் கண்டிப்பாங்க. அது மாதிரிலாம் நடந்தது. அதுல விவசாயத்துறை அமைச்சர் இருந்தாரு. அவர் அந்த பள்ளிக்கு சொந்தமான அரசு பள்ளி தான். பின்னாடி இருக்கிற இடங்கள்ல நாங்கள் தாவரங்கள் போட்டோம். இந்த வெண்டைக்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி பாகக்காய் செடி இதெல்லாம் நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்து அது ஒரு டீம் மாதிரி அதுக்கு கீழே 10 பேரை போட்டு பண்ணாங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர் அது மாதிரி மாலையில் விளையாட்டு போட்டிகளை சொல்லி கொடுத்து பண்ணி, இவர்கள் எல்லாமே அந்த வருட ஆண்டு விழாவில் தங்களுடைய பணிகளை அதை ஒரு சொல்லுவாங்க. நாங்கள் இவ்வளோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது என்ன ஞாபகமாக இருக்கிறது. அதை மறுபடியும் ஏற்கனவே இப்போ இருக்கிற நிலைமை, அரசு கல்வி நிலையங்களில் கல்லூரியாக இருக்கட்டும், ஈவன் யூனிவர்சிட்டியில் கூட இந்த மாணவர் சங்க இந்த சேர்மன் செக்ரட்டரி எல்லாம் இல்லை, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. நான் இளங்கலை பட்டம் இன்னும் நான் 2ஆம் வருடம் படிக்கும்போது செகண்ட் இயர்லேயே இதை தூக்கிட்டாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் எல்லா காலேஜஸ்லுமே இந்த சேர்மன் செக்ரட்டரி எலெக்ஷன் எடுத்துட்டாங்க. ஆனால் நீதிபதி சந்துரு அவர்கள் அதை மறுபடியும் பள்ளியிலேருந்தே ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. நிச்சயமாக வரவேற்கணும். ஏன்னா மாணவர்களுடைய அந்த பொது தொண்டாற்றுறது, பொது பணிக்கு வர்றது, என்ன மக்கள் பணியில செய்யறது, இதெல்லாம் பள்ளி கல்லூரி காலங்களிலேயே இந்த தேர்தல் தொடர்பான விடயங்களை புரிந்து கொள்வதற்கு, அரசியல் போன்ற பின்வரும் காலங்களில் நல்ல நபர்கள் தலைவர்களாக, மக்களை வழிகாட்டக்கூடிய நபர்களாக வருவதற்கு இதெல்லாம் வழிவகுக்கும். அதனால பள்ளி கல்லூரிகளில் மாணவர் சங்க தேர்தலை கொண்டு வரணும்னு சொல்றாரு. அதுல அனைத்து சமூக மாணவர்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அதுலதான் அந்த குறிப்பு வச்சிருக்கிறாரு. எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் அதுல வேறுபாடு இல்லாம அதுல கொண்டு வரணும். அதனால் இதுலயும் சாதிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதை எப்படி கட்டுப்படுத்தக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்னங்கிறத தமிழக பள்ளி கல்வித்துறை ஆராயணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த நபர் இவருக்கு போடுற அவருக்கு போனால் அங்கேயும் குரூப்பிசம் ஆயிடக்கூடாது. அதனால ஆனால் பள்ளிகளில் மாணவ சங்க தேர்தலை கொண்டு வர வேண்டும் என்று இதை பரிந்துரை பண்ணியிருக்காரு. நிச்சயமாக நான் வரவேற்கிறேன் இதை. அதற்கு அடுத்தபடியாக இதுதான் நான் வியந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இப்போ என்சிசி இருக்கு, தேசிய மாணவர் படை என்சிசி இருக்கு. இது மத்திய அரசாங்கத்தோட இதுல இருக்குது. இது எல்லா பள்ளியிலும், அரசு பள்ளி, தனியார் பள்ளியிலும் இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு சமூக நீதி மாணவர் படை, தமிழ்நாடு அரசு சமூக நீதி மாணவர் படை என்ற ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று திரு நீதிபதி சந்துரு அவர்கள் பரிந்துரை வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விடயங்க. இதுலயும் அனைத்து மாணவர்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். இது முழுக்க மாநில அரசாங்கத்தினுடைய நிதியில, மாநில அரசாங்கத்தோட கட்டுப்பட்டுல தான் செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு தொடர்பின்றி அப்படின்னு செயல்படணும், மத்திய அரசு சாராம இது செயல்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ குறிப்பாக அதுதான் நான் நினைக்கிறேன். அந்த தேசிய மாணவர் படை என்சிசி என்று சொல்றோம். நாட்டு நலப்பணி திட்டம் வேற இருக்கு.
ஆனால் இது வேற. தேசிய மாணவர் படைங்கிறது இந்த டிசிப்ளின், ஒபீடியன்ட், அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறது, ரொம்ப பஞ்சுவாலிட்டியை கற்றுக் கொடுக்கறது, அது வந்து என்சிசி தான். என்சிசியில் சேர்ந்த பசங்க பெரும்பான்மையாக நல்ல நிலைமையில வாழ்க்கையில் போயிருக்கிறத நான் பார்க்குறேன். சிறு வயதிலே அந்த காலையில் எழுந்திருக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த பரேடுக்கு போகிறது, சீனியர்களை மதிப்பது, அம்மா அப்பாவை மதிப்பது, ஹையர் ஆஃபீஸர்ஸை மதிப்பது, ஆசிரியர்களை மதிக்கிறது, இது எல்லாமே நாட்டு பற்றி முழுமையாக வளர்க்கக்கூடியது. ஏன்னா என்சிசியில் போனவங்க அந்த சர்டிஃபிகேட்டுக்கு 5 மார்க்கு 3 மார்க்கு கொடுப்பாங்க. இவந்தோ டிஆர்பியில் வந்து அதை கன்சிடர் பண்ணுறாங்க. மத்திய அரசு, மாநில அரசு, அனைத்து அரசு பணிகளிலும் இந்த என்சிசி சர்டிஃபிகேட் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. என்எஸ்எஸ் ஒரு சில போட்டித் தேர்வுகளில் ஒரு சில நியமனத்தில் எடுத்துக்கிறாங்க. ஆனால் என்சிசி வந்து பாதுகாப்புத்துறை, இராணுவத்துறை, இந்த மாதிரி உள்ள எல்லாத்துலேயுமே எடுத்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் கொடுக்குறாங்க. அந்த என்சிசி மாதிரி தமிழ்நாடு அரசு சமூக நீதி மாணவர் படை இது உருவாக்கணும் என்று பரிந்துரை. இந்த பரிந்துரையுமே நான் முழுமனதோடு வரவேற்கிறேன். ரொம்ப ரொம்ப அவசியமான தேவையான ஒன்றாக நான் பார்க்குறேன். இதுலேயும் அனைத்து சமூகங்களும் பாகுபாடற்ற நிலையில கலந்து கொள்ளணும். இப்போ இதாங்க, இது போன்ற பல பரிந்துரைகளை ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு சந்துரு அவர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறாங்க. இதுல சில முரண்பாடுகள் இருப்பதாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த ஹச் ராஜா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து அந்த பெரும்பான்மை சமூகங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள்ல அதே சாதியை சார்ந்த நபர்களை நியமனம் செய்யக்கூடாது என்பது, அதை எதிர்க்கிறாரு. ஆனா நிச்சயமா அது தவறு. அது அங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகங்களை இல்லாம வேற நபர்களை நியமித்தால் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாதி சார்ந்த பிரச்சனைகள் ஆசிரியர்களுக்கு வராமல் இருக்கும். அதே மாதிரி இந்த திலகம் வைப்பதை வந்து அவர் எதிர்க்கிறாரு. அது மத ரீதியா ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறாரு. அதை வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் சம்பந்தப்பட்ட அரசு துறைகளும் விளக்கம் கொடுக்கணும். நீங்க வெறுமனே திலகம் என்று பொதுப்படையாக சொல்லாம கலர் ஏதாவது நீங்க ஸ்பெசிஃபிக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்க விபூதி வைக்கிறதை, குங்குமம் வைக்கிறதை, திருநீர் வைக்கிறத நீங்க அனுமதிக்கணும். அனுமதிச்சதுன்னா அது வந்து மத பிரச்சனைக்குள்ள வராது. ஒருவருடைய நம்பிக்கை, வீட்டில் கிளம்புவார், அவருக்கு பிறந்த நாளாக இருக்கலாம், பெற்றோர்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்கலாம், தெரியாமல் அதில் வச்சுட்டு வந்திருப்பாரு. அதனால அவரை வந்து நீங்கள் கிளாஸில் வந்து வகுப்பறையில் அசிங்கப்படுத்துறது, திட்டுறது இருந்தால் அவர் மனம் உடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது நடைமுறை சிக்கலை நான் சொல்கிறேன். பிறந்த நாளாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுங்க. நம்மளாம் சமூகத்தில் ஒருங்கிணைஞ்சு பின்னி ஒன்னோட ஒன்று தான் இருக்கிறோம். ஏன்னா அதனால நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு களைச்சிட்டு இது பண்ணி அப்படிலாம் வரும். கிளம்புவார், காலையில் அம்மா சாமி கும்பிட்டு போப்பான்னு சொல்லலாம், ஒரு உபதியை வச்சுட்டு போவார். அதுக்காக அதை போய் நீங்கள் அழிங்க பண்ணுங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அதை விட்டுறலாம். அதே மாதிரி இஸ்லாமியரை குறித்தவரோ அவர்களுக்குரிய ஆடைகளை அணிஞ்சு வந்தாங்கன்னா அதை விட்டுறலாம். அதை போய் நீங்கள் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காமனா அவரவர்களுடைய நம்பிக்கையில் நம்ம தலையிடக்கூடாது. ஆனால் அதை வச்சு சாதி ரீதியாக ஒரு அடையாளமாக ஒரு குரூப்பிசமாக வருவாங்க. ஒரு சில பேர் செந்துரம்னா ஒரு 10 பேர் செந்துரம் வச்சுட்டு வர்றது, 20 பேர் அப்படி மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. இந்த இப்படி விட்டுட்டு வர்றது இதெல்லாம். அதை வேணா நாம் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு எப்படி நீங்கள் வந்து அதை தடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த பரிந்துரை ரெண்டுமே வந்து தவறாக இருக்கிறது என்றது, இந்த பரிந்துரைகளை ஏற்கவே கூடாது என்று திரு ஹச் ராஜா அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இதுதான் இந்த பரிந்துரைகள். இதுல முக்கியமான நிறைய பரிந்துரைகளை ஏற்கக்கூடிய நிலையில இருக்கிறத நான் பார்க்கிறேன். என்னுடைய விருப்பம் அதுவாக இருக்கிறது. எனவே இதை பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்கள், நீங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த பள்ளி கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சாதி ரீதியான பிரச்சனைகளுக்கு, உணர்வுகளுக்கு, மோதல்களுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தா இந்த சாதி பிரச்சனையிலிருந்து விடுபடலாம், மாணவர்கள்ட்ட அந்த சாதிய வேறுபாடு இல்லாம சமத்துவமாக நண்பர்களாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை எப்படி உருவாக்கலாம் என்பதை நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. அதுல யாருடைய பதிவு சிறந்த பதிவாக இருக்கிறது என்பதை நான் அடுத்த காணொலியில நிச்சயமாக அதற்கு ஒரு நன்றி தெரிவித்து நான் அதுக்கு பதிலும் கொடுக்குறேன். சரிங்களா? எனவே நீதிபதி சந்துரு அவர்களுக்கு அவருடைய முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். ஏன்னா இன்னைக்கு சாதி பிரச்சனை தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குங்க. எத்தனை படுகொலைகள் நடந்திருக்கு, சாதி ரீதியான படுகொலை தான். வெட்டினவனுக்கும் வெட்டுப்பட்டவனுக்கும் யாருன்னே தெரியாதுங்க. கூலிக்காக, சாதிக்காக கூலிப்படையாக மாறி, கொலையாளியாக மாறி அவன் வெட்டிட்டு இன்னைக்கு ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. அதனால சாதி ரீதியான பாகுபாடு, தாக்குதல், புறக்கணிப்பு அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கு பள்ளி கல்லூரி என்ற இளம் பிள்ளைகளிடமிருந்து இந்த மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய இந்த முன்னெடுப்பு உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அதுதான் நியாயமா நடுநிலையா பேசணும்னா இது போன்ற முன்னெடுப்புகள் வரணும்.
இதை கண்டிப்பாக அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசாங்கம் செய்ய வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.